அத்தியாயம் 35. வேண்டாம் குலக்கல்வி. தேர்தல் முடிந்ததும் திராவிடர் கழகம் அதன் அன்றாட வேலைகளில் ஈடுபடத் தொடங்கியது. குறிப்பாக ரயில் நிலையங்களில் இந்தியில் எழுதப்பட்ட பெயர்கள் முதன்மையாக இடம்பெற்றிருந்தன. மத்திய அரசின் விஷமத்தனமே இதற்கு காரணம் என்று கருதப்பட்டது. ஜூலை 27, 1952 அன்று விடுதலையில் தலையங்கம் எழுதினார் பெரியார். 1 ஆகஸ்ட் 1952 அன்று ரயில் நிலையங்களின் பெயர்ப்பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது அந்த தலையங்கம். திமுக சார்பில் அண்ணா அறிக்கை வெளியிட்டார். நமது எதிரியின் வெறியை அடக்க பெரியார் அவர்களும் ஆகஸ்ட் முதல் தேதியை குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். 1950 ஆகஸ்டில் நாம் எச்சரித்தோம். 1952 ஆகஸ்டை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இரட்டைக்குழல் துப்பாக்கி வடநாட்டு இந்தி ஆதிபத்தியத்தின் மீது தாக்குதல் நடத்தப்போகிறது. மகிழ்கிறோம். ஆகஸ்ட் முதல் நாள் கழக கொடியை மனத்திலே நினைத்து அதன் ஒரு பாதியிலே நெளியும் சிகப்பு நாம் சிந்திய இரத்தம் என்பதை மறவாமல் தாரும் பிரசவுமாக புறப்படுங்கள். இந்தியினை அழியுங்கள். திமுக சார்பாக அண்ணா, நெடுஞ்செழியன், இ. வை. கி. சம்பத், மு. கருணாநிதி உள்ளிட்டோர் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சியில் பெரியாரே நேரடியாக ஈடுபட்டார். அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த திமுகவினருக்கும் வாழ்த்து சொன்னார் பெரியார். திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நடத்திய போராட்டத்துக்கு எதிர்வினையாக காங்கிரஸ் தொண்டர்கள் தார் பூசப்பட்ட பகுதிகளில் மண்ணெண்ணெய் கொண்டு தாரை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு உதவியாக ம. பொ. சிவஞானத்தின் தமிழரசு கழகத்தினரும் செயல்பட்டனர். மொழிவாரி மாகாணங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு வலிமையாக எழுந்த பிரச்சினைகளுள் முக்கியமான ஒன்று. குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரப் பகுதி மக்கள் தங்களுக்கென்று புதிய மாநிலமாக ஆந்திரா உருவாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர். இந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி தெலுங்கு. ஆந்திர பகுதிகளில் இது விஷயமாக பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்தன. ஆனால் பிரதமர் நேருவுக்கோ ஆந்திர பிரிவினையில் விருப்பம் இல்லை. எதிர்ப்பு வலுத்து கொண்டே இருந்தது. அக்டோபர் 19, 1952 அன்று பொட்டி ஸ்ரீராமுலு சென்னையில் ஆந்திர பிரதேச தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கத் தொடங்கினார். ஓரிரு தினங்கள் நீடிக்கும் என்று கருதப்பட்ட உண்ணாவிரதம் 6 வாரங்களை கடந்தது. அது ஆந்திரர்களின் உணர்வுகளை கொந்தளிக்கச் செய்தது. உண்ணாவிரதங்கள் பிரச்சினைகளை தீர்க்காது, உண்மைகளே முக்கியம் என்று சொன்னார் நேரு. பொட்டி ஸ்ரீராமுலுவின் உண்ணாவிரதத்தை அலட்சியம் செய்தார். விளைவு டிசம்பர் 15, 1952 அன்று ஸ்ரீராமுலு மரணம் அடைந்தார். ஸ்ரீராமுலுவின் மரணம் ஆந்திர பகுதிகளில் வன்முறை வெடிக்க காரணமாக அமைந்தது. நடக்கப்போகும் பெரிய அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆந்திர மாநில அறிவிப்பை வெளியிட்டார் பிரதமர் நேரு. ஆக சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு ஆந்திரப் பிரதேசம் என்ற புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது. உண்மையில் மொழி அடிப்படையில் சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திரா பிரிக்கப்பட்டதில் பெரியாருக்கு துளியும் விருப்பமில்லை. மொழிவாரி பிரிவினை என்பது சுத்த சுயநலத்தின் அடிப்படையில் பிறந்ததே. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் யாவும் ஒரு மொழியே என்றார் பெரியார். ஆனால் திமுகவோ ஆந்திர பிரிவினையை வரவேற்றது. எப்படி தெரியுமா? திமுக உறுப்பினர்களாகிய நாங்கள் இன்று பிறக்கும் ஆந்திர மாநிலத்தை மனமாற பாராட்டுகிறோம். ஆந்திர நாட்டுப் பற்றுடையோருக்கும் உரிமை போராட்ட வீரர்களுக்கும் அனைவரிலும் சிறப்பாக உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்த பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கும் மரியாதை செலுத்துகிறோம். இன்பமும் செல்வச் சிறப்பும் உடையதாக புதிய ஆந்திரம் இருக்க விழைகிறோம் என்றது ஆந்திர மாநில தலைமைச் செயலாளருக்கு திமுக அனுப்பிய வாழ்த்து கடிதம். அனுப்பியவர் திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கோவிந்தசாமி. பின்னாளில் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றார். எனினும் ஆந்திரா பிரிக்கப்பட்டுவிட்டது. பிரச்னையும் இங்குதான் ஆரம்பித்தது. புதிதாக உருவான ஆந்திர மாநிலத்துடன் சித்தூர் மாவட்டம் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ்மொழி பேசுபவர்களை பெரும்பான்மையாக கொண்ட சித்தூர் மாவட்டத்தை சென்னை மாகாணத்துடனேயே வைத்திருக்க வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழரசு கழகத்தின் ம. பொ. சிவஞானம் தொடங்கினார். அதற்கு திமுகவின் ஆதரவையும் ம. பொ. சி. கோரினார். யோசித்த அண்ணா சித்தூர் மாவட்ட திமுகவினர் மட்டும் போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி கொடுத்தார். போராட்டம் விஸ்வரூபம் எடுத்தது. எச்சரிக்கை அடைந்த அரசு திருத்தணி பகுதிகளில் 144 தடை உத்தரவை பிறப்பித்தது. தடை என்று அரசு போட்டால் அதை மீறிப்பார்க்க வேண்டும் என்பது திமுகவினரின் வழக்கம். சித்தூர் போராட்டத்திலும் அதே நடைமுறையை பின்பற்றினர். இதனால் பல திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக ரயில் மறியல் போராட்டமும் நடைபெற்றது. போராட்டத்தின் தாக்கம் டெல்லி வரை சென்றது. பிரதமர் நேரு ஆத்திரமடைந்தார். எல்லை விஷயமாக போராட்டம் நடத்துவது முட்டாள்தனமான காரியம். மறியல் செய்தால் அரசு தனது முடிவை மாற்றிக்கொள்ளாது.
மாறாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் என்றார். நேருவின் இந்த பேச்சு திமுகவினரை கொந்தளிக்க செய்தது. தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றனர் தலைவர்கள். தக்க தருணம் அமையும்போது காட்டலாம் என்று சொல்லி எல்லோரையும் அமைதிப்படுத்தினார் அண்ணா. 6 வயது முதல் 11 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர் பாதி நாள் பள்ளியில் படிக்க வேண்டும். பள்ளி நேரம் முடிந்ததும் சிறுவர்கள் வீட்டுக்குச் சென்று அவரவருடைய தகப்பன் செய்யும் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறுமிகள் வீட்டு வேலைகளை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கைத்தொழில் செய்யாத குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலோ அல்லது கிராமத்தின் வேறோர் இடத்திலோ தொழில் பயிற்சி அளிக்கப்படும். இதுதான் ராஜாஜி கொண்டு வந்த புதிய கல்வித் திட்டம். அரைநாள் கல்வித் திட்டம் என்று ராஜாஜி ஆதரவாளர்கள் பெயர் வைத்தனர். வர்ணாசிரம சிந்தனையின் உன்னத தயாரிப்பாக அமைந்தது இந்த கல்வித் திட்டம். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை குறிவைத்து கொண்டுவரப்பட்ட திட்டம். மலம் எடுப்பவரின் பிள்ளை மலத்தைத்தான் அள்ள வேண்டும். மாடு மேய்ப்பவனின் மகன் மாட்டைத்தான் மேய்க்க வேண்டும். சவரத்தொழிலாளியின் மகன் அதே தொழிலைத்தான் செய்ய வேண்டும். இதுதான் புதிய கல்வித் திட்டத்தின் நோக்கம் என்றால் அதற்கு குலக்கல்வித் திட்டம் என்று பெயர் வைத்து அந்த திட்டத்தை எதிர்த்து போராட்டங்களை நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று எதிர்க்கட்சிகள் அறிவித்தன. உண்மையில் இப்படியொரு திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்பது ராஜாஜியின் திடீர் யோசனை அல்ல. பல ஆண்டுகளாக யோசித்து உருவாக்கிய கனவுத் திட்டம். ஜூன் 29, 1952 அன்று சென்னை திருவான்மியூரில் சலவைத் தொழிலாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. அதில் முதலமைச்சர் ராஜாஜி கலந்து கொண்டு பேசினார். பேச்சின் சாரம் இதுதான். அவரவர் சாதித்தொழிலை அவரவர் செய்து வர வேண்டும். எல்லா மக்களுமே படிப்பது என்றால் இத்தனை பேருக்கு உத்தியோகம் எங்கே இருக்கிறது? ஆதலால் சாதிமுறை நல்லதுதான். ராஜாஜியின் இந்த பேச்சுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்தது விடுதலை. பிராமணனுக்கு ஓதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல், தானம் கொடுத்தல் தானம் வாங்குதல் ஆகிய 6 தொழில்களையும் பிரம்மா ஏற்படுத்தினார் என்பது மனுதர்மம். இட்லியும் வெங்காயச் சாம்பாரும் ஓவல் டின்னும் காபியும் சாப்பிட்டுவிட்டு இங்கிலீஷ் படித்துவிட்டு சட்டை போட்டுக்கொண்டு மோட்டார் காரில் போய் மந்திரி வேலை பார்க்கச் சொல்லி பிராமணனுக்கு எங்காவது விதிக்கப்பட்டிருக்கிறதா? கேள்வி கேட்டவர் குத்தூசி குருசாமி. ஆனாலும் அன்று தான் பேசிய பேச்சை செயல்வடிவத்துக்கு கொண்டுவரும் முயற்சியாகவே புதிய கல்வித் திட்டத்தை கொண்டு வந்திருந்தார் ராஜாஜி. தன்னுடைய எண்ணத்தை திட்டமாக அறிவிப்பதற்கு முன்பு அது பற்றி அமைச்சர்களையோ அல்லது காங்கிரஸ் தலைவர்களையோ ஆலோசிக்கவில்லை. ஏன் என்று கேட்டதற்கு சங்கரரும் ராமானுஜரும் யாரிடம் கேட்டுக்கொண்டு தங்களுடைய கொள்கையை பரப்பினார்கள் என்று எதிர்கேள்வி எழுப்பினார் ராஜாஜி. ராஜாஜியின் குலக்கல்வித் திட்டம் எதிர்கால சந்ததியினரின் வளமான வாழ்க்கையை ஊனப்படுத்தி விடும் என்று திமுக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே எச்சரிக்கை செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களையும் குலக்கல்வியின் தீமைகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு விளக்க கூட்டங்களையும் நடத்தியது திமுக. திட்டத்துக்கு எதிராக பெற்றோர்களிடம் கையெழுத்துகளை பெற்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பும் காரியத்திலும் திமுக ஈடுபட்டது. ஜூன் 13, 1953 திருச்சியில் திராவிடர் கழகத்தின் நிர்வாகக் குழு கூடியது. அதில் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 14 ஜூலை 1953 முதல் சட்டசபைக்கு முன்னால் மறியல் செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. சென்னையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் 1953 ஜூலை முதல் வாரத்தில் நடைபெற்றது. அதில் 3 முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் அது தொடர்பான போராட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக முதல் போராட்டம். 2வது திருச்சிக்கு அருகே உள்ள டால்மியாபுரம் தொடர்பானது. 3வது பிரதமர் நேருவுக்கு எதிரான போராட்டம். முதலில் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டம். முதலமைச்சர் ராஜாஜியின் வீட்டுக்கு முன்னால் மறியல் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. வடநாட்டை சேர்ந்த சிமெண்ட் தொழிற்சாலை அதிபரான டால்மியாவின் பெயர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் கள்ளக்குடி என்ற ஊருக்கு வைக்கப்பட்டிருந்தது. ரயில் நிலைய பெயர் பலகையிலும் அதே பெயர்தான் இடம்பெற்றிருந்தது. இதனை மாற்றி பழையபடி கள்ளக்குடி என்றே பெயர் வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்று திமுக செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதுதான். தென்னாட்டு வளப்பத்தில் ஒன்றான சிமெண்டை தனது வளத்துக்காக பயன்படுத்தி சுரண்டி வாழும் வடநாட்டு டால்மியாவானவர் சிமெண்ட் விளையும் இடமான கள்ளக்குடியை வடநாட்டு ஆதிக்கத்தின் அறிகுறியாக டால்மியாபுரம் என்று மாற்றி வைத்திருப்பதானது திராவிடர்களை அவமானம் செய்வதாகும். அதை எடுத்துக்கூற டால்மியாபுரம் என்ற பெயரை நீக்கிவிட்டு அந்த ஊருக்கு இயற்கையான பெயராகிய கள்ளக்குடி என மாற்ற வேண்டுமெனக் கிளர்ச்சி துவக்கவும் தேவைப்பட்டால் நேரடி நடவடிக்கையில் ஈடுபடவும் இம்மாநாடு தீர்மானிப்பதுடன் இதனை நடத்திச் செல்ல திருச்சி மாவட்டக் குழு தனிக்குழு அமைத்துக் கொள்ள அனுமதிப்பதென்றும் குழுவுக்கு தலைமை வகிக்க கருணாநிதியை கேட்டுக்கொள்வதென்றும் இம்மாநாடு தீர்மானிக்கிறது. 3வது போராட்டம் நேருவுக்கு எதிரானது.
சித்தூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பேசும் பகுதிகள் அனைத்தும் சென்னை மாகாணத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிரதமர் நேரு நான்சென்ஸ் என்று விமர்சித்திருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவானது. 3 போராட்டங்களுக்குமான இடம், நாள், போராட்டக் குழு ஆகியன செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டன. குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக ஜூலை 14, 1953 அன்று முதலமைச்சர் ராஜாஜியின் இல்லத்துக்கு முன்னால் மறியல் போர் நடத்தப்படும். அந்த போராட்டத்தை வை. சம்பத் தலைமையேற்று நடத்துவார். கள்ளக்குடி போராட்டத்தை அந்த ஊரிலேயே கருணாநிதி தலைமையேற்று நடத்துவார். நேருவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் செயற்குழுவில் முடிவானது. குலக்கல்வி திட்டத்தை பைத்தியக்கார திட்டம் என்று காட்டமாக விமர்சனம் செய்தார் பெரியார். எதிர்ப்பை காட்ட நூதனமான முறை ஒன்றை கடைப்பிடித்தது திராவிடர் கழகம். ஆம், பிள்ளையார் சிலையை தூள் தூளாக்கி மண்ணோடு மண்ணாக்கும் போராட்டம் நடத்தப்படும். ராஜாஜிக்கு எதிராக சட்டசபைக்கு முன்னால் மறியல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது அண்ணாவின் கவனத்துக்கு வந்தபோது, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். திமுக மும்முனை போராட்டத்தை பெரிய அளவில் அறிவித்திருந்ததால் ராஜாஜி அரசு எச்சரிக்கை அடைந்தது. திமுகவின் முக்கிய தலைவர்களை முடக்கிவிட்டால் போராட்டங்கள் பிசுபிசுத்துவிடும் என்று நினைத்தார். ஜூலை 13, 1953 அன்றே அண்ணா, வை. சம்பத், நெடுஞ்செழியன், ஏ. மதியழகன், வி. நடராசன் ஆகிய 5 பேரையும் கைது செய்தது காவல்துறை. பிறகு அவர்கள் 5 மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அந்த வழக்குக்கு ஐவர் வழக்கு என்ற பெயரே திராவிட இயக்க வரலாற்றில் நிலைத்துவிட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் தலைமையில் ராஜாஜி வீட்டுக்கு முன்னால் மறியல் நடத்தும் காரியத்தில் திமுகவினர் ஈடுபட்டனர். திராவிடர் கழகத்தினரும் திட்டமிட்டபடி மறியலில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 15 நாள்களுக்கு போராட்டங்கள் நடந்தன. 2 கழகங்களையும் சார்ந்த போராட்டக்காரர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குடியில் கருணாநிதி தலைமையில் போராட்டம் நடந்தது. டால்மியாபுரம் என்று பெயர் பொறிக்கப்பட்டுள்ள பலகை மீது கள்ளக்குடி என்ற பெயர் அச்சடிக்கப்பட்ட தாளை கருணாநிதி ஒட்டுவார். அதிகாரிகள் அதனை கிழித்து போட்டால் மீண்டும் தாள் ஒட்டப்படும். ஒட்டச் செல்லும் போது கைது செய்யப்பட்டால் வேறு தோழர்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் கருணாநிதி தலைமையிலான போராட்டக் குழுவுக்கு தரப்பட்டிருந்த திட்டம். அந்த போராட்டக் குழுவில் கவிஞர் கண்ணதாசனும் ஒருவர். கள்ளக்குடி என்று பெயர் எழுதப்பட்டிருந்த தாளை பலகையில் ஒட்டினார் கருணாநிதி. உடனே கைது செய்யப்படுவோம் என்று கருணாநிதி எதிர்பார்த்தார். ஆனால் காவல்துறையினர் அப்படிப்பட்ட நடவடிக்கை எதிலும் இறங்கவில்லை. விருட்டென போராட்ட திட்டத்தில் புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தார். கருணாநிதி போராட்டக் குழுவைச் சேர்ந்த சிலருடன் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். அவர்களை எழுந்திருக்குமாறு காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தினர். மறுப்பு தெரிவிக்கவே விவகாரம் பெரிதாகி துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவுக்கு சென்றது. அதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதேபோல ரயில் மறியல் போராட்டமும் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றது. இந்த மும்முனை போராட்டத்துக்காக ராஜாஜி அரசின் கடுமையான அடக்குமுறைகளை திமுகவினர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குலக்கல்வி திட்ட விவகாரம் சட்டமன்றத்தில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். முக்கியமாக ஜீவானந்தம். போதாக்குறைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்புகள் முளைத்தன. ராஜாஜிக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு நிறைந்தவராக இருந்தவர் காமராஜர். அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ராஜாஜியின் புதிய கல்வி திட்டத்தில் உடன்பாடு இல்லை. முக்கியமாக வரதராஜலு நாயுடு, வி. கே. ராமசாமி முதலியார், கோசல்ராம் என்று பல தலைவர்களுக்கு அதிருப்தி. அது ராஜாஜியின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது. ஆனாலும் அவர் மசிவதாக இல்லை. பதவியே போனாலும் பரவாயில்லை, திட்டத்தை கொண்டுவந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் சிறையில் இருந்தனர். கட்சியை நிர்வகிக்கும் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கோவிந்தசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இவர் திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். திமுக தலைவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்து வந்தார். ஜூலை 29, 1953 அன்று புதிய கல்வித் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. பல மணிநேர விவாதங்களுக்குப் பிறகு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. காமராஜரின் ஆதரவு ராஜாஜிக்கு இல்லாததால் தீர்மானம் வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வாக்கெடுப்பின் முடிவில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், ஆதரவும் எதிர்ப்பும் சம அளவில் இருந்தன. தலா 138 வாக்குகள் விழுந்திருந்தன. நடுநிலை ஏற்பட்டதால் சபாநாயகர் வாக்களிக்க வேண்டிய சூழல். அவர் ராஜாஜி பக்கம் சாய்ந்து விட்டார்.
விளைவு தீர்மானம் தோல்வியடைந்தது. ஒரு வாக்கு கூடுதலாக கிடைத்திருந்தால் தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கும். அப்போது எல்லோருடைய பார்வையும் ஒருவர் மீது குவிந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி. ராமமூர்த்தி. வாக்கெடுப்பு நாளன்று சட்டசபைக்கு வரவில்லை. ஏன்? ஷேக் அப்துல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காஷ்மீர் சென்றுவிட்டதாக சொன்னார் பி. ராமமூர்த்தி. ஆனால் பிராமணரான ராமமூர்த்தி பிராமணரான ராஜாஜி கொண்டுவந்த சட்டத்துக்கு ஆதரவாகவே வாக்கெடுப்பை தவிர்த்துவிட்டார் என்று விமர்சித்தனர் திமுகவினர். எப்படியோ பி. ராமமூர்த்தி சபையில் இல்லாதது ராஜாஜிக்கு சாதகமாக அமைந்தது. ஆனாலும் குலக்கல்வி திட்டத்துக்கான எதிர்ப்பு வடியவில்லை. அதிலும் அதிகாரபூர்வமாக ஆந்திரா பிரிந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள் ராஜாஜியின் பலம் வெகுவாக குறைந்தது. அதற்கு மாறாக காமராஜரின் பலம் அதிகரித்திருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியது. சுதாரித்து கொண்டார் ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக ஏதேனும் தீர்மானம் கொண்டு வந்தால் அது வெற்றி பெற்றுவிடும். ஆகவே உடல்நிலை காரணமாக முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். பதவியில் இருந்தால் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவேன், இல்லாவிட்டால் பதவியே வேண்டாம் போங்கள் என்ற ராஜாஜியின் முடிவு அவருடைய பிடிவாத குணத்தை படம்பிடித்து காட்டியது. ராஜாஜிக்கு மாற்றாக காமராஜர் ஏப்ரல் 13, 1954 அன்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ராஜாஜி முதலமைச்சராவதற்கு ஆதரவு தேவைப்பட்டபோது மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான காமன்வீல் கட்சிக்கு வலைவிரித்து பிடித்தனர். காமராஜர் முதலமைச்சரான பிறகு விழுப்புரம் ராமசாமி படையாட்சியாரின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை காங்கிரசுடன் இணைக்கும் வேலைகள் நடந்து முடிந்தன. நாயக்கர் படையாட்சியார் இருவருக்குமே அமைச்சர் பதவி காங்கிரஸ் கொடுத்தது. காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் பற்றிக்கொண்டு எரியும் ஒரு பிரச்சினைக்கு முடிவு கட்டவேண்டிய நிர்பந்தம் உருவானது. உடனடியாக குலக்கல்வி திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. திட்டம் கொண்டுவரப்பட்டபோது கல்வி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியமே அந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டபோதும் கல்வி அமைச்சர். பெரியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சனியன் ஒழிந்தது என்று சொன்னவர் தமிழர் முதல் மந்திரியாக வந்திருப்பதால் மட்டுமல்ல, குலக்கல்வி திட்டத்தை உடனே எடுத்ததால்தான் காமராசர் மந்திரி சபையை நான் பாராட்டுகிறேன் என்றார். அடி, உதை, கைது, சிறைவாசம், அடக்குமுறை எல்லாவற்றையும் தாண்டி தொடர்ந்து போராடியதற்கு கிடைத்த வெற்றியாக திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர்.